ரீசெண்ட் டேஸா நிறைய நல்ல நல்ல ஐபிஓஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஐபிஓ அப்ளை பண்றதுல எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுதுங்கிறத எக்ஸாக்டா கால்குலேஷன் பண்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோல கொடுக்குறேன். அதே மாதிரி க்ரோ ஐபிஓ வந்து நவம்பர் 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணா க்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு க்ரோ ஐபிஓட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்ணிடுறேன். இப்போ நீங்க ஒரு ஐபிஓ அப்ளை பண்றீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா ஐபிஓக்கு பிரைஸ் பேண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் ஒரு ஐபிஓ அந்த மாதிரி 380 rupeesலேருந்து 400 rupees இதுதான் பிரைஸ் பேண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒரு லாட் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மினிமம் அந்த 380 rupees இருக்கு இல்லையா, அந்த 380 இன்டூ அந்த பர் லாட்ல ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கும், 35 ஷேர்ஸ் இருக்கா, 37 ஷேர்ஸ் இருக்கா, மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அது ஷோ ஆகும். எண்டில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டியிருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த பிரைஸ் பேண்ட்ல மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன இருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி 400 rupees தான் மேக்ஸிமம்னா அந்த 400 rupees இன்டூ அந்த ஒரு லாட்ல இருக்க ஷேர்ஸ் 37 ஷேர்ஸ் இருக்குன்னா 37 ஷேர்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ நீங்க ஒரு லாட்டை நீங்க பை பண்றீங்கன்னா அந்த பிரைஸ் பேண்ட்ல மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதை நீங்க கணக்கு போட்டு நீங்க அமௌண்ட்டை நீங்க வச்சுக்கோங்க.